வணக்கம். தேர்தல் களம் இன்னைக்கு பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்கு. தேமுதிகவிலிருந்து பாதி பேர் அப்படியே வெளியில் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயகாந்த் எங்களோட யாரிடமே கூட்டணி பற்றி யாரு கூட கூட்டணி வைக்கணும் இதெல்லாம் ஆலோசனை பண்ணது வேற. ஆனால் அவர் எடுத்த முடிவு வேற. எடுத்து போய் மக்கள் நல கூட்டணி கூட சேர்ந்திருக்காரு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. அவர் அவருடைய கூட்டணி விதத்தில் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கிட்டத்தட்ட 3 எம்எல்ஏஸ் ஒரு 5-6க்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பிரிஞ்சு ப்ரெஸ் மீட்டை சொல்லியிருக்காங்க. உடனே விஜயகாந்த் அவங்க எல்லாத்தையுமே கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து வெளியில் அனுப்பிச்சிருக்காரு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூட்டணி விஜயகாந்தோட கூட்டணி கரெக்டாக அமையலை அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு முக்கிய காரணம். அது விஜயகாந்த் டிசைட் பண்ணினாரா இல்லைன்னா பிரேமலதா விஜயகாந்த் டிசைட் பண்ணாரா அப்படின்றத வருகின்ற அவங்களோட ப்ரெஸ் மீட்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் இவங்க வெளியில் வந்ததோடனே பார்த்தீங்கன்னா, சமூக இணையதளங்களில் இந்த வெளியில் வந்த ஆட்கள் எல்லாத்தையுமே பணத்துக்காண்டி ஆசைப்பட்டு வெளில வர்றாங்க, காசு கொடுத்து கூப்பிட்டானுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி புரட்சியாளர்கள் பேசி தள்ளுறானுங்க. அது பேசுகிறதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒருத்தனாக இருந்தோம்னா அது பார்க்குறப்ப அது பேசுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அவங்க வெளியில் வந்ததுக்கு எதுக்கு வெளியில் வந்தாங்க அப்படின்றதுக்காண்டி நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் காசுக்காண்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்டெப்த்தாக போய் உள்ளே பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி இதே தேமுதிகவிலிருந்து 9 எம்எல்ஏக்கள் அதிருப்தி எம்எல்ஏக்களாக அதிமுக அரசு கூப்பிட்டு போனாங்க. அப்பொழுது இந்த போராளிகள் எல்லாமே ஏன் குரல் கொடுக்கல, விஜயகாந்துக்கு ஆதரவான்னு தெரியல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சைலண்ட்டாக அமைதியாக இருந்துட்டு, இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட ஆட்கள் வெளியில் வந்த உடனே புரட்சியாளர்கள் காசு கொடுத்து கூப்பிட்டாங்க, காசு கொடுத்து போகிறான். அதாவது ஒரு அரசியல் என்பது அதிமுக பண்ணுவதும் திமுக பண்ணுவதும் இரண்டுமே ஒன்று தான். அதிமுக பண்ணது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் எதிர்கட்சி அந்தஸ்தே ஓவரால் அம்மா முன்னாடி இப்படி கையை நீட்டி பேசிட்டாரு அப்படின்றதுக்காண்டி எதிர்கட்சி பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்றதுக்காண்டி அந்த 9 பேரை அதிருப்தி எம்எல்ஏக்களாக மாற்றி கூப்பிட்டு போனாங்க. அதே வேலை தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்க கூட்டணி வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இவர் கூட்டணிக்கு போகல. அதனால இந்த கட்சியில் யார் திமுக கூட கூட்டணி போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஒரு அதிருப்தி எம்எல்ஏவும் அதிருப்தி மாவட்ட செயலாளர்களையும் தன் பக்கம் இழுக்கும் வேலையில் திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணியிருக்கு. இது ஒரு கட்சியோட பார்வையிலேருந்து பார்க்குறப்ப இது தப்பு கிடையாது அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளும் இப்போ வைகோ இன்னைக்கு பேட்டியில் கொடுத்துருக்காரு, திராவிட முன்னேற்ற கழகம் திருந்தவே திருந்தாது, காசு கொடுத்து கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே வைகோ அவர்கள் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 16 19 மாவட்ட செயலாளர்கள் வெளியில் கூப்பிட்டு போயிட்டு தனி கட்சி ஆரம்பித்தார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து இவர் பிரிஞ்சு போகிறதுக்கு வேற காசு கொடுத்து யாரும் கூப்பிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப போல ஒவ்வொருத்தரும் முடிவு எடுப்பாங்க. அதுபோல தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்ன தேவை, அவங்களுக்கு கூட்டணியை பெருசாக அவங்களோட கட்சியை பெருசாக்கணும். அதுக்காண்டி இப்போ தேமுதிகவோட ஓட்டு வங்கி ஒரு 6% எத்தனையோ 5-6 இருக்குன்றாங்க. அந்த 6% ஓட்டு வங்கியில் பாதியை இப்போ இவங்களுக்கு இழுத்தாலும் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் நிறையா தொகுதியில் வின் பண்ண முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் அதனால அந்த கட்சியிலேருந்து யார் யார் அதிருப்தியில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே தன் பக்கம் இழுக்கிறாங்க. இது அவங்களோட கட்சி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இது நியாயம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஒரு சாதாரண ஒரு மக்களாக இருந்து பார்க்குறப்ப நம்ம இது காசு வாங்கிட்டு போராடுங்களோ அப்படின்னு சொல்ல தோணும். அதே இது பார்த்தீங்கன்னா 9 பேர் இவங்க கூப்பிட்டு போகிறப்ப அதிமுக கூப்பிட்டு போகிறப்ப அதே காசு கொடுத்து தான் கூப்பிட்டு போய்ப்பாங்க. அப்போ மக்கள் யாருக்குமே தெரியவில்லையா, அந்த 9 பேர் கூப்பிட்றப்ப இவங்களை கண்டிப்பாக அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. இவங்க அப்போ ஏன் காசு வாங்கிட்டு போகல, இப்போ மட்டும் ஏன் காசு வாங்கிட்டு டிஎம்கே கூட போகிறாங்க, இப்படிலாம் நிறைய நம்ம கான்வர்சேஷனில் உண்டு பண்ணி பேசலாம், டிபேட் பண்ணலாம். ஆனால் ஒரு அரசியல்வாதி அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு மாறிக்கிட்டே இருக்குன்னு தான் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. அதுதான் தற்சமயம் அரசியல்வாதி. இப்போ பார்த்தீங்கன்னா திருமா ஒரு காலத்தில் டிஎம்கேவோட கூட்டணி இருந்தார். அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கூட கூட்டணி இருந்தார். டிஎம்கே கூட்டணி இருக்கப்போ கலைஞரை புகழ்ந்து பாடினார். சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவரோட ஸ்பீச்சை கேட்குறப்ப
கட்டு வீரியன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதாவையும், கண்ணாடி வீரியன் சொல்லி கலைஞரையும் வந்து மேடையில் வந்து திட்டுறாரு. அவர் போன எலெக்ஷனில் வந்து விஜயகாந்த் அவருக்கு நிற்க கூட தெரியாது, அவரெல்லாம் ஒரு 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 ஆளுன்னு சொல்லி மதித்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் நின்று பேசியிருந்தார். அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கங்க. அதே ஆள் இன்று வந்து சொல்கிறாரு விஜயகாந்த் ஒருத்தருக்கு தான் ஆளும் திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே வைகோ போன எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷன் எல்லாத்துலேயும் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லாம் விஜயகாந்தை திட்டினார். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளர் உரையாளர்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சொல்கிறாரு. அதாவது அரசியல்வாதியை பொறுத்தளவுக்கு தன்னை எப்படியெல்லாம் வந்து பெரிதாள ஆக்கி கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் வெற்றி பெற வேண்டும், அதற்கான வேலையை வந்து அரசியல்வாதி வந்து செய்து கொண்டே இருப்பார். அதில் வந்து யார் வந்து முன்னாடி நின்றாலும் அவங்களெல்லாம் வந்து தள்ளிவிட்டு ஆளை இழுக்க வேண்டிய வேலைகள் வந்து இழுத்து கொண்டே தான் இருக்கிறான். இதில் வந்து நீங்கள் நியாயம் நேர்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி என்றைக்குமே அரசியலில் பொறுத்தளவுக்கு நேர்மை நியாயம் வந்து இருக்கவே இருக்காது. அவன் ஆட்சியை எப்படியெல்லாம் தக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்படியெல்லாம் அவனோட வந்து காய்கள் நகர்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு தான் வந்து இன்றைக்கி வந்து தேமுதிகவோட வந்து பிளவு. தேமுதிகவில் வந்து இத்தனை பேர்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வெளியில் வந்துன்றதுனால கண்டிப்பாக தேமுதிக மேலே வந்து ஒரு அனுதாப அலை வீசும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இது எல்லாமே வந்து நீங்கள் சமூக இணையதளத்தில் நடக்கிறத வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரியலாக உட்காந்து கிராமப்புறங்களையும் மற்ற எல்லா இடங்கள்லையும் போனீங்கன்னா இந்த அமைச்சர் இந்த ஆள் வந்து உள்ளேருந்து வெளியில் வந்துட்டார், கட்சியிலேருந்து திமுகவில் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி அந்த பர்டிகுலர் மாவட்ட செயலாளர் அவருக்கு கீழே வந்து யாராக இருக்காங்க, அவர் மூலியமாக வந்து பலனை அடைந்தவங்க யாராக இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து அவர் பின்னாடி தான் போவாங்க. இதுதான் வந்து கிரவுண்ட் ஒர்க்கு. ஆனால் நீங்கள் இந்த சமூக இணையதளத்தை வைத்துக்கொண்டு ஒரு அனுதாப அலை விஜயகாந்த் மேலே வந்து வீசும் அப்படின்றது மட்டும் ஒரு யதார்த்தமான உண்மை கிடையாது. மக்கள் நேரடியாக யாரிடம் வந்து பணத்தை அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த காய் நகர்வுகள் அனைத்தும் அரசியலில் ஒரு இயல்பான ஒன்று தான். ஆனால் இன்று மட்டும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த நகர்வுகளை நகற்றுவதனால பெரிய அவங்க வந்து ஒரு பெரிய பகையாளி என்றும் அவர்கள் துரோகி என்றும் அப்படிலாம் வந்து சித்தரிக்கப்பட்டு சமூக போராளிகள் என்று சொல்லக்கூடிய ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் இருக்க போராளிகள், அதாவது இவங்க எல்லாமே வந்து ஒரு சில கட்சியின் மையப்படுத்தி இருக்கவங்க தான். அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி துரோகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்விட்டுகளையும் ஃபேஸ்புக்கில் அப்டேட்டுகளையும் பார்த்தேன். வேடிக்கையாக இருந்தது. இது ஒரு 3 வருடத்திற்கு முன்னாடியே அதிமுக பண்ணும்போது இந்த சமூக போராளிகள் யாருமே அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? இது எல்லாமே ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்றது என்னை பொறுத்தளவுக்கு. இந்த காய் நகர்வுகள் வந்து மேலும் 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 தேர்தல் நெருங்க வந்து வலுவடைந்து கொண்டே தான் இருக்கும். இதே வேளையை அதிமுகவும் தன்னோட பின்புலத்தில் வந்து செய்து கொண்டே தான் இருக்கிறது. அவங்களும் வந்து எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து பழைய ஆட்கள், மாவட்ட செயலாளர்கள் இதெல்லாம் வந்து திமுக சைட்லேருந்து இழுக்க பார்ப்பாங்க. அதேமாதிரி தேமுதிக சைட்லேருந்து இழுக்க பார்க்குறாங்க, பிஎம்கே சைட்லேருந்து இழுக்க பார்ப்பாங்க, எல்லாரும் சைட்லேருந்து இழுக்கத்தான் பார்ப்பார்கள். ஏன்னா அவங்களோட கட்சியை வந்து எப்படி இருந்தாலும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் பண்ணுகிறார்கள். அவர்களை பொறுத்தளவுக்கு அது ஒரு நியாயமான ஒரு இது, நம்மளை பொறுத்தளவுக்கு அது வந்து ஒரு அநியாயமான இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். பார்க்கலாம் அடுத்த வாரம் அரசியல் நகர்வுலாம் எப்படி இருக்குது. இல்லைன்னா நாளைக்கே கூட வந்து ஒரு மாற்றங்கள் வரும். என்னோட இந்த வீடியோ நிறைய எதிர்ப்பு வந்து சந்திக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு மனிதனா என் மனதில் தோன்றியது இதுதான் அரசியல் என்பது இதுதான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.